குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. அன்றிரவு அவள் தூங்கவில்லை. அம்மாவிடம் இதை கூறினால் அவன் என்னை கொல்லவும் தயங்க மாட்டான். சொல்லவில்லை எனில் இன்னும் என்னை துன்புறுத்துவான். ஆண்டவரே, எனக்கு வழிகாட்டும் என்று ஜெபித்தாள். அன்று முதல் அவள் வீட்டில் தனியாக இருக்கவில்லை. குழந்தைகளை வயலுக்கு கொண்டு போவதாய் அசுந்தா கூறியபோது மரியா சம்மதிக்கவில்லை. பிள்ளைகளை கொண்டு சென்றால் மரியாவிற்கு தொல்லை குறைவாக இருக்கும் என்று எண்ணினாள் அசுந்தா. ஆனால் அலெக்சாண்டர் தன் மகளை துன்புறுத்துவான் என்று ஒருபோதும் நினைக்க பார்க்கவில்லை. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்தது. அன்று முதல் வெள்ளிக்கிழமை. அசுந்தா நேட்னோவில் ஆலயத்திற்கு திருப்பலிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். மகளே மரியா, நீ இன்று ஆலயத்திற்கு போக வேண்டாம். தெரேசாவுக்கு உடல்நிலை சரியில்லையே, நீ அவளுடன் வீட்டில் இருந்து கொள். நான் போய் வருகிறேன் என்றாள் தாய். அம்மா, நீங்கள் போக வேண்டாம், நான் போகிறேன். எனக்கு பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். நான் திவ்ய நற்கருணை உட்கொண்டு 5 நாட்களாகின்றன என்றாள் மரியா. மரியாவின் கட்டாயத்தினால் அசுந்தா அன்று ஆலயத்திற்கு செல்லவில்லை. மரியா தன் சகோதரர்களை அழைத்து கொண்டு திருப்பலிக்கு சென்றாள். தனது கன்னிமையை பாதுகாக்க தேவையான மன உறுதியை இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டாள். அன்று அசுந்தாவும் 2 பிள்ளைகளும் வீட்டில் இருந்தனர். தண்ணீர் எடுப்பதற்காக ஒரு மண் குடத்தை கொண்டு மரியா கிணற்றடிக்கு சென்றிருந்தாள். அந்த நேரம் அலெக்சாண்டர் அவள் அருகில் வந்து நின்றான். அவன் வந்ததை அவள் பார்க்கவில்லை. இன்று அம்மாவுடன் நீ பிள்ளைகளை வயல்வெளிக்கு அனுப்பிவை. அதன் பின் என் அறைக்கு நீ வா. உனக்கு நான் இன்று ஒரு பரிசு தருவேன். நீ எனக்கு மட்டுமே உரியவள் என்பதை மறவாதே என்றான். அவன் கூறி முடிப்பதற்குள் மரியா ஓடிவிட்டாள். மரியா ஓடி வருவதை கண்ட அசுந்தா, நீ ஏன் ஓடி வந்து மூச்சு வாங்குகிறாய் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, நான் இன்று வயலுக்கு போகிறேன். அம்மா, கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்றாள். மகளே, வேண்டாம், நிறைய வேலைகள் முடிப்பதற்கு இருக்கிறது. நீ போக வேண்டாம், நான் போகிறேன். அப்படி என்றால் நானும் உங்களுடன் வருகிறேன் என்றாள். இருவரும் வயலுக்கு சென்றனர். எப்படியோ தன்னை காப்பாற்றி வந்தாலும் மரியா பயத்துடன் தான் நாட்களை நகர்த்தி வந்தாள். ஆமை தன்னுடைய ஓட்டிற்குள் தன் தலையையும் காலையும் இழுத்து கொண்டால் நீங்கள் அதை அடித்தாலும் உதைத்தாலும் அது அந்த ஓட்டிற்குள்ளிருந்து வெளியே வரவே வராது. அதுபோல் தனது எண்ணங்களையும் புலன்களையும் அடக்கிய மனிதனுடைய குணம் என்னத்தான் செய்தாலும் மாறவே மாறாது. அதனால்தான் அலெக்சாண்டர் எவ்வளவு முயன்றும் மரிய கொரட்சி தன் லட்சியத்திலிருந்து கீழிறங்கவே இல்லை. உருண்டோடும் கல்லில் பாசி படியாது. அதுபோல இறைவனை தேடி தேடி உருண்டோடிய மரியாவின் மனதில் பாவம் என்ற பாசி ஒருபோதும் படியவில்லை. அவளுக்கு அலெக்சாண்டரிடமிருந்து துன்பங்கள் பெருக பெருக மன உறுதி தீவிரமடைந்தது. மரணம் மனிதனை பற்றியிருப்பது போல மரிய கொரட்சி இறைவனை பற்றியிருந்தாள்.